வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜியோ நம்பர் 56 அப்படின்னா என்ன, அந்த ஜியோ வந்த பிறகு கல்வித்துறையிலையோ அல்லது மற்ற அரசாங்கத் துறைகளிலேயோ என்ன மாதிரியான சாதக பாதகங்கள் இருக்கும், இந்த ஜியோ 56 வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இப்போ அரசு ஊழியர்களுடைய ஸ்ட்ரைக்கில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தாங்க. அப்படி என்ன அந்த 56 ஜியோவில் இருக்குது? அந்த 56 ஜியோ வர்றதால இளைஞர்களுக்கு, வேலையில்லாத இளைஞர்களுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பா, இல்லை அது அந்த அவங்களுடைய வேலை வாய்ப்பை இழக்க செய்யக்கூடிய ஒரு ஜியோவா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, ஒரு ஜியோ வெளியிட்டால் அந்த ஜியோ வெளியிட்ட பிறகு அது எத்தனை பேருக்கான பாதகமான செயல் அப்படின்னு எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஜியோ வேணாம், அந்த ஜியோவை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டே இருப்போம். ஆனால் மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் முடிவு பண்ணிட்டா மேக்சிமம் அதில் ஒரு 75% திட்டத்தை கொண்டு வந்துடுறாங்க. மக்கள் என்ன தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலுமே கூட அந்த திட்டத்தை நிறைவேற்றிடுறாங்க. அந்த மாதிரி நிறையா திட்டங்கள் நம்ம சொல்லலாம். அது ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, அது கேஸ் மானியமாக இருந்தாலும் சரி, இன்னும் நிறையா திட்டங்களை மத்திய அரசு திட்டங்களை நம்மளால் எவ்வளோ போராடியும் அதை தடுக்க முடியாமல் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுது. அதே மாதிரி தான் மாநில அரசும் ஒரு திட்டத்தை நிறைவேற்றணும் முடிவு பண்ணால் அதில் ஒரு 75% அவங்க நிறைவேற்றிடுறாங்க, போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஜியோ தான் இது. நம்ம ஏற்கனவே ஒரு ஜியோவை நம்ம மாற்றிருக்கோம். அதை நம்ம சொல்லிக்கலாம் வேணா. ஏன்னா கல்வித்துறையில் வெயிட்டேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லி போராடி அந்த வெயிட்டேஜ் இல்லை அப்படிங்கிற ஜியோவை நம்ம ஏற்கனவே வெயிட்டேஜ் வேணுங்கிற ஜியோ இப்போ மாறி வெயிட்டேஜ் இல்லைங்கிற ஜியோவை நம்ம வர வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த 56 இந்த ஜியோவையும் மாற்றுறதுக்கான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருது. அப்படி என்ன இருக்குது அந்த 56ல்? அதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 56 அப்படிங்கிற இந்த ஜியோ ஒரு துறையில் இப்போ என்ன அவங்க கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் சொல்கிறேன். ஒரு துறையில் டெய்லி வேஜஸ், அதாவது தினக்கூலி, மதிப்பூதியம், தொகுப்பூதியம் பெறக்கூடிய அளவுக்கு எந்தெந்த துறைகள்லாம் இருக்கோ அந்த துறையில் அந்த மாதிரியான ஆட்களை போடலாமா? அதாவது கன்சால்டேட் பேமெண்ட்டில் டெய்லி வேஜஸில் வேலை செய்கிற மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எது இருக்குது, அங்கெல்லாம் அந்த ஆசிரியராக இருந்தாலும் சரி, அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, அங்கே டெய்லி வேஜஸில் போடலாமா, இல்லை தொகுப்பூதியத்தில் போடலாமா? பர்மனெண்ட்டு கிடையாது. ஒருத்தவங்க முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிட்டா ஒரு துறையில் அவங்களுக்கு 60 வயசு வரைக்கும் அவங்க அந்த துறையை விட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட்டுன்னு சொல்லி 60 வயசு வச்சுருப்பாங்க. அது 58 இப்போ குறைக்கப்பட்டிருக்கு. அது நம்ம இளைஞர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா இந்த 58 குறைச்சது சந்தோஷம், நமக்கு இளைஞர்கள் மத்தியில் சந்தோஷம். ஆனால் அது வேலைக்கு போனவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தை குறைச்சிட்டாங்களேங்கிற வருத்தம். ஏன் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால், 2 வருஷம் குறைஞ்சதுன்னா அதுக்குள்ளேயே அவங்க ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. அப்போ அதுக்கு ஒரு வேகன்சி வரும், நம்ம அதில் போகலாம் அப்படிங்கிறது தான். அந்த 58 இன்னும் நீங்கள் 50 குறைங்களேன், 50 வயசு வரைக்கும் தான் ஒருத்தவங்க வேலை செய்யணும் அப்படின்னு குறைங்களேன், இளைஞர்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேகன்சி நிறையா வரும் அப்படிங்கிறது. 50ங்கிறது 40 குறைஞ்சதுன்னா இன்னும் சந்தோஷம். அந்த மாதிரி தான் இந்த திட்டம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, படிக்கிற மாணவர்களோட பிஎட் படித்தோட மாணவர்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட நெருங்கி போயிட்டே இருக்குது ஈக்குவலாக. அப்போ இவங்களுக்கு இவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் மக்கள் தொகை பெருக்கம். அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை, அது நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த மக்கள் தொகை பெருக்கம் தான் எல்லாத்துக்குமே மெயின் காரணம். எல்லாத்தினுடைய காரணமும் மக்கள் தொகை பெருக்கம் தான். இப்போ இந்த ஜியோ ஏன் 30 வருஷத்துக்கு முன்னாடி வரல, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வரல? இப்போ 60ல் 62ல் வேலை வாங்கினவங்களாம் பார்த்தீங்கன்னா, சும்மா வேலைக்கு கூப்பிட்டுட்டு அப்படியே போய் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னது தான். யாருக்கும் கல்வி தகுதியெலாம் இல்லை. வேலைக்கு சேர்ந்த பிறகு அதுக்கான கல்வி தகுதியை பிறகு தான் உருவாக்கிக்கிட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் அந்த வருஷத்தில் பிறந்தது தான். அதுக்கப்புறம் 72ல் 80ல் இவங்களுக்குலாம் வேலைக்கு போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டி இல்லாமல் அவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்குலாம் சாதாரணமாக ஒரு துறையில் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக சேரணும் அப்படின்னு சொன்னால் சும்மா சாதாரண இன்டர்வியூ, சும்மா சேர்ந்துக்குங்க அப்படி சொன்னது தான். அப்போ அவங்களுக்கு அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது அப்போ ஏன் இந்த ஜியோவை கொண்டு வரல? ஏன் பர்மனெண்ட்டு இப்போ வேண்டாம், நம்ம தற்காலிக ஊழியர்களை போடலான்னு? அப்போ போட்டி இல்லை, மக்கள் தொகை பெருக்கம் இல்லை, இந்த மாதிரியான படித்தவங்க நிறைய பேர் இல்லை. ஆனால் இப்போது நிறையா பிஎட்ஸ் இருக்காங்க. இவ்வளோ பிஎட்ஸ் இருக்குது. 2,71,000 பேர் பிஎட் பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு சாதாரண தற்காலிக போஸ்டிங்க்கு. இப்போ இவ்வளோ பேருக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும்? இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்து இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், பர்மனெண்ட்டாக வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ ஒரு காசு செலவாகும் அந்த
அந்த அரசாங்கத்துக்குன்னு பாருங்கள். நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டிலே கூட நம்ம காசை மேனேஜ்மெண்ட் பண்ணணும். நம்மகிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னால் டெய்லி நம்ம வீட்டில் ஒரு ஆள் வேலைக்கு வச்சுருப்போம், டெய்லி வாங்கன்னு சொல்லியிருப்போம், அவங்களுக்கு எதனாவது ஒரு மந்த்லி சேலரி கொடுத்துருப்போம். நம்மகிட்ட காசு இல்லைன்னா அவங்கள வாரம் வாரம் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 தடவை வந்து துணிலாம் துவைச்சி போட்டுப்பாங்கன்னு சொல்லி காசை குறைக்கத்தான் பார்ப்போம். அந்த மாதிரியான ஒரு திட்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு யாருக்கெல்லாம் இப்போ அரசு ஊழியர்களுக்கு கான்ட்ரவர்சியாக இருக்கும், இளைஞர்களுக்கு இது மாதிரினா நமக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமோ. இப்போது தற்காலிக ஊழியர்கள் அப்படி போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ சேலரிலாம் ஒன்றுமே சொல்லலை. இப்போ நீங்கள் யூஜிசி பாருங்கள், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தற்காலிக ஊழியர்கள், அதாவது கௌரவ விரிவுரையாளர்கள்னு சொல்லி யூனிவர்சிட்டி லெவல்லையும் போடுறாங்க, காலேஜ் லெவல்லையும் போடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 1500 டெய்லி வேஜஸ்ன்னு கணக்கு பண்ணி மாதத்துக்கு 50,000க்கு மேலே போகாத அளவுக்கு 50,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. 50,000 சேலரிங்கிறது ஒரு சாதாரண ஒரு தற்காலிகமாக வேலை செய்கிற ஒரு கௌரவ விரிவுரையாளர்களுக்கு இது 50,000 சேலரிங்கிறது அவங்க லைஃப்பை ஓட்டிடலாம். அவங்க உண்மையில் அவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் மட்டும் கிடைக்காது. ஆனால் இப்போ இருக்கிற அவங்க 10,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய்க்கு ஒரு காலேஜில் வேலை செய்கிறத விட 50,000 ரூபாய்க்கு இந்த வேலை கிடைச்சாலே போதும் அப்படி தான் தோணுது. அதனால் தற்காலிகமான ஊழியர்களை நியமிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமான பாசிபிலிட்டி கிடைக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த தற்காலிக ஊழியர்களுக்கான சேலரி என்ன, இப்போ மாதத்துக்கு வந்து ஒரு 25,000 ரூபாய் சேலரி அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு துறையில் அல்லது கல்வித்துறையில் 25,000 ரூபாய் சேலரி, யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து வேலை வந்து சுழற்சி முறையில் அளிக்கப்படும், இல்லைன்னா அவங்க தற்காலிகமாகவே அவங்க லைஃப் ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் யாராவது போகாமல் இருப்பீங்களா? ஜிஓ 56 வேணாம் அப்படின்னு சொல்கிறது அரசாங்க ஊழியர்கள் அப்படின்னு சொல்கிறத விட தற்காலிக ஆசிரியர்கள் அப்படின்னு கால்ஃபர் பண்ண உடனே 2,71,000 பேர் போனது யார்? நம்ம தானே. அப்போது இந்த ஜிஓ வந்ததால் இந்த 2,71,000 பேர்லேயும் மனசுக்குள்ளே என்ன நினைப்பாங்கன்னு பாருங்களேன், நமக்கு இந்த வேலை கிடைச்சா போதும். நிறைய பேருக்கு இந்த வேலை கிடைச்சா போதுங்கிற மாதிரி சூழ்நிலை தான் நிலவுது. அப்போ 56 வந்த பிறகு மட்டும் உங்களுக்கு என்ன, அது எப்படி எதிர்ப்பீங்க? அப்பையும் சூழ்நிலை தான். 2,76,000 பேருக்கு பர்மனெண்ட் வேலை எப்படி கொடுக்க முடியும்? அப்போ ஒவ்வொரு துறையிலையும் தற்காலிக ஊழியர்கள் நியமிக்கலாம். அவங்களுக்கான சேலரி என்ன, அவங்களுடைய பணி பாதுகாப்பு என்ன? பர்மனெண்ட்டாக போகணுன்னா பென்ஷன் கேட்பீங்க, பர்மனெண்ட்டாக போகணுன்னா உங்களுடைய ஃபண்டு கடைசியில் கொடுக்கணும்னு சொல்லுவீங்க, பர்மனெண்ட்டாக போகணுன்னா ஒரு ஸ்ட்ரைக்கு பண்ணுவீங்க. எல்லாம் நிறையா இருக்குது பர்மனெண்ட் அப்படிங்கிறப்ப. தற்காலிகன்னா அது கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான டென்ஷன் கிடையாது, வேலை கரெக்டாக நடக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்கிது. அது நமக்கு எந்த அளவுக்கு பாதகத்தை ஏற்படுத்த போகுதுன்னு அந்த ஜிஓ வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அது தெரியும். ஜிஓ வந்ததுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுறாங்கங்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து எந்த அரசு துறைகளில் அது பொருந்தும்னு தான் கேட்டிருக்காங்க. அது கல்வித்துறையில் பொருந்துமா அப்படின்னு அவங்களுக்கு வந்து கொடுத்து கல்வித்துறையில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய போகிறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட். வேலையே இல்லாமல் இருக்கிறதுக்கு வேலை பார்க்கலாம்ல. இப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு சட்டத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தும் அப்படி பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஆள் வந்து வேலைக்கு போகணும். இப்போ ஒரு ஆள் வேலைக்கு போய் 20 வருஷம் தான் வேலை செய்யணும், அதுக்கப்புறம் ஒரு வெளில வந்துடணும், அதுக்கப்புறம் வேறு ஆள் அதில் போடுவாங்க. இப்படி சொன்னால் அது நல்லது தானே? 20 வருஷம் வேலை செஞ்சுட்டு அவங்க அடுத்தது வாய்ப்பு கிடைக்கும், அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும். இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீரியட் தான் ஒரு பிரசிடென்ட் இருக்கலாம். அப்போ 2 பீரியட் மட்டும்தான் அவர் இருப்பார். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இவருக்கு 2 பீரியட் தான் மட்டும்தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவருக்கு ஒரு திருப்தியும் இருக்கும். நம்ம சரி ஓகே நம்ம இதுலேருந்து விலகிடுவோம், இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப இதை நம்ம ஏற்றுக்க வேண்டியதாக தான் இருக்குது. உங்களுக்கு இதில் கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் இருக்கும். நான் ஜிஓ 56 பற்றின எந்த தகவலுமே, ஜஸ்ட்டு ஜிஓ மட்டும்தான் வந்திருக்கு, அதை பற்றின தகவல் இன்னும் எதுவுமே வரல. அதனால் இது எந்த அளவுக்கு இருக்கும் நம்மளுடைய சூழ்நிலையை வச்சு நான் சொல்கிறேன். பொதுவாக வச்சு பார்க்குறப்ப எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இது வந்து தவறான ஒரு ஜிஓ தான். இதை தடுக்க வேண்டிய ஜிஓ தான். இது போராடி இது வராத அளவுக்கு பார்த்துக்க வேண்டிய ஜிஓ தான். ஆனால் நமக்கு வேலையே கவர்மெண்டால் கொடுக்க முடியும். இப்போ வந்து என்ன மாதிரி இருக்கக்கூடிய பிஎட் படித்த வேலையே இல்லாமல் 12 வருஷம் 15 வருஷம் 30 வருஷம் 40 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க அப்படியே இருந்து செத்துருவாங்க. அவங்க சாகிறத விட இந்த ஜிஓ 56 வரணுமா வரவேணாமாங்கிறதுலாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு தேவை தற்காலிகமாக அவங்க குடும்பத்தை ஓட்டுறதுக்கான பணம், அவ்வளோதான். அவங்க பெருசாக ரெவல்யூஷன்லாம் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். உயிரை விட குடும்பத்தை விட தன்னுடைய பிள்ளை குட்டிகளை விட இந்த வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிறது தான் நினைப்பாங்களே தவிர நான் அதெல்லாம் விட்டுட்டு நான் இந்த ஜிஓவை எதுக்குறேன், எனக்கு இந்த ஜிஓ வந்தால் உங்களுக்கு ஒரு தற்காலிகமாக ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு, ஒரு நாளைக்கு 100 ரூபா கூட கிடைக்காம எத்தனை பேர் ஆசிரியர்கள் இருக்காங்கிறப்ப ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்கிறப்ப அவங்க போக தான் செய்வாங்க. ஸோ இதில் இருக்கிற கான்ட்ரவர்சி என்ன அப்படிங்கிறது தெரியல. இதில் வந்த பிறகு தான் டீட்டெயிலாக பேச முடியும். இருந்தாலும் இப்போதைக்கு தற்காலிக ஊழியர்கள் 2,71,000 பேர் தற்காலிக வேலைக்கு இவங்க போனாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சரி அவங்க மனசுக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் இருக்குமோ அப்படிங்கிற இந்த வீடியோ போட்டேன். இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா இந்த கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.